வணக்கம், வெல்கம் டு எஸ்பிகே இசிஇ சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம கண்டினியூஸாக வந்து டெக்னிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ இன்றைக்கி டுடே வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ கண்டினியூஸாக டிஜிட்டல் சர்க்யூட்ஸை பற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a major advantage of digital system is that even if the original data gets distorted that is in transmitting through optical fiber or storing on CD due to noise or attenuation etc., it can be retrieved easily. ஸோ டிஜிட்டல் டேட்டா எப்படி தான் லாஸ் ஆனாலும் அந்த டேட்டா வந்து ஈஸியாக வந்து ரிட்ரீவ் பண்ணிடலாம். தட் இஸ் அ மெயின் அட்வான்டேஜ். வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், can use computers to process data. Digital representation nala can use computers to process the data, can store in a variety of storage media, can program by functionality. For example, behavior of digital filter can be changed simply by changing its coefficients. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டிஜிட்டல் டேட்டாவை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுனால கம்ப்யூட்டர்ஸில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி கேன் ஸ்டோர் இன் வெரைட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் மீடியா. இப்போ நீங்கள் வந்து ஒரு படமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஸோ டிஜிட்டலாக நீங்கள் ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் த டிஜிட்டலாக இருக்கிறதுனால தான் அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் மீடியாவில் ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறலாம், கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன் ப்ரோக்ராம் த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிஹெச்சில் நீங்கள் சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. டிடிஹெச் என்னது? டைரக்ட் டு ஹோம். அது எங்கேருந்து சிக்னல் வருது? ஃப்ரம் 36,000 கிலோமீட்டர் ஜியோஸ்டேஷனரி எர்த் ஆர்பிட். ஜியோஸ்டேஷனரி எர்த் ஆர்பிட்லேருந்து அது சிக்னல் வந்து நம்ம இருக்கக்கூடிய பிளேஸஸ்க்கு வந்து டிடிஹெச் வச்சு நீங்கள் டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து ரிசீவ் பண்ணுறீங்க, டைரக்ட் டு ஹோம். ஸோ அப்போ வந்து 36,000 கிலோமீட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து டேட்டா சிக்னல் வந்து வருது, ஆர்எஃப் சிக்னல் வந்து வருது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? அயனோஸ்பியர் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது, டிரான்ஸ்மிட்டரோட டிலே இருக்குது, ரிசீவரோட டிலே இருக்குது, அதே மாதிரி வந்து மல்டிபாத் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, ரிஃப்ராக்ஷன் இருக்குது, டைஃப்ராக்ஷன் இருக்குது, ஸ்கேட்ரிங் இருக்குது. எதாச்சும் ஒரு பெரிய ஆப்ஜெக்டில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகலாம். இதே இப்போ இன்கேஸ் நீங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மழை துளியில் ஆர்எஃப் சிக்னல் பட்டு வந்து ஸ்கேட்டர் ஆகலாம். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃப்ரீ ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட்டாக ரிசீவருக்கு வரும்போது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவருக்கு வரும்போது ரொம்ப நாய்ஸி இமேஜாக தான் உங்களுக்கு வரும். அந்த நாய்ஸி இமேஜை வச்சு இது வந்து டக்குன்னு அப்டேட் பண்ணி ஒரிஜினல் சிக்னலை வந்து ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குது, டிவியில் கொடுக்குதுன்னா அப்போ எவ்வளோ இதெல்லாம் ஏன் ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல். ஸோ நீங்கள் டிஜிட்டலாக மாற்றுறதுனால அது வந்து ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனாலிட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் நீங்கள் டிஜிட்டலாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்து இன்புட்டை ஃபீட்பேக் கொடுத்து ரெக்வயர்டு ஆப்டிமம் சொல்யூஷன் வர்ற வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இருக்குது. அதான் போட்டிருக்காங்க, த கேன் ப்ரோக்ராம் த ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், த பிஹேவியர் ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டர் கேன் பி சேஞ்ச் சிம்பிளி பை சேஞ்சிங் இட்ஸ் கோஎஃபிஷியன்ஸ். ஏன்னா டிஜிட்டல் ஃபில்டர் தான் நீங்கள் செட்டாப் பாக்ஸில் வந்து டிஜிட்டல் ஃபில்டர் தான் இருக்கும். டிஜிட்டல் ஃபில்டர் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வரக்கூடிய நாய்ஸி சிக்னலை வந்து நாய்ஸை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அது எப்படி இஃப் இன் கேஸ் ஆஃப் அனலாக்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாடிஃபை த கண்டென்ட். பட் இன் கேஸ் ஆஃப் டிஜிட்டல் we can easily analyze, we can easily change its filter coefficients, we can easily get the optimum solution. So that is the main advantage of converting the data into digital. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸில் வந்து என்னென்ன இருக்குது? நாட் ஆப்ரேஷன், அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், ஸோ லைக் தட் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்ரேஷனில் என்னென்ன ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம், அதில் கேட்டு அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், ட்ரூத் டேபிள் என்ன, அதோட நொட்டேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ரேஷன் என்னென்ன கேட்ஸ், நாட் கேட், அண்ட் கேட், ஆர் கேட்டு, கேட்டோட சிம்பிள், ட்ரூத் டேபிள், நொட்டேஷன். இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறது தான் ட்ரூத் டேபிள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து நாட் கேட்.
ஸோ நாட் கேட்டு அப்படின்னு நாட் ஆப்ரேஷன்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேஷன் நாட் கேட் என்ன அதோட சிம்பிள் என்ன உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அதில் ஒரு பபுள் இருக்கும் சரிங்களா ஸோ ஏ இன்புட் வந்து ஏ அவுட்புட் வந்து ஒய் ஓகே ஸோ இப்போ வந்து ட்ரூத் டேபிள் என்ன இருக்கும் ஏ ஒரே ஒரு வேரியபிள் தான் 0 கொடுத்தீங்கன்னா 1 வரும் 1 கொடுத்தீங்கன்னா 0 வரும் ஸோ இதுக்கு பேர் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெர்ட்டர்னா என்ன கொடுக்குறீங்களோ அது இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் 0 கொடுத்தீங்கன்னா 1 வரும் 1 கொடுத்தீங்கன்னா 0 வரும் ஸோ இதுதான் வந்து இன்வெர்ட்டர் ஸோ அதோட நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to a bar ஸோ இங்கே வந்து என்னது a பார்னா என்னது பைனரி லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லிட்ரல்ஸ் பைனரி வேரியபிள்ஸ் இஸ் கால்டு லிட்ரல்ஸ் அது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆர் நார்மல் ஃபார்ம் எப்படி வேணாலும் இருக்கலாம் a binary variable is called literals okay so a binary variable is called literals அது காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்கலாம் நார்மல் ஃபார்மில் இருக்கலாம் இப்போ ஏனா அது நார்மல் ஃபார்ம் ஏ பார்னா அது காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஏங்கிறது ஏ பார்ங்கிறது ஜென்ரலாக அது லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க a binary variable is called literals that is going to be normal form or complement form okay ஸோ அப்போ வந்து இதோட நொட்டேஷன் அவுட்புட் எப்படி இருக்குன்னா இப்போ அவுட்புட் வந்து இன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்போ y is equal to a bar so this is the not operation not logical operation ஓகேங்களா ஸோ this is the notation this is truth table 0 கொடுத்தீங்கன்னா 1 வரும் 1 கொடுத்தீங்கன்னா 0 வரும் ஸோ அவுட்புட் எப்படி எழுதலாம் y is equal to a bar நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேஷன் சிம்பிள் இப்படி தான் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்குங்க அண்டு கேட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு சிம்பிளில் இருக்குது இன்புட் 2 இன்புட் நம்ம கொடுக்குறோம் ஒய் அவுட்புட்டு ஸோ அதோட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் காம்பினேஷன்னா 2 வேரியபிள்ஸ்னால் 4 காம்பினேஷன்ஸ் வரும் ஓகேங்களா 3 வேரியபிள்ஸ்னால் 8 காம்பினேஷன்ஸ் வரும் இதுதான் ட்ரூத் டேபிள் n வேரியபிள்ஸ் 2 power n இன்புட் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஃபார் n வேரியபிள்ஸ் 2 power n இன்புட் காம்பினேஷன்ஸ் தட் இஸ் கால்டு ட்ரூத் டேபிள் ஓகேங்களா ஸோ அப்போ அதை வச்சு நம்ம வந்து அதோட ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ சிங்கிள் வேரியபிள்னால் 2 காம்பினேஷன்ஸ் வரும் அதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 as well as 1 ஏன்னா நாட் ஆப்ரேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ 2 காம்பினேஷன்ஸ் 0 1 அண்ட் ஆப்ரேஷனில் 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்புட்டில் அப்போ 2 வேரியபிள்ஸ்னால் 4 காம்பினேஷன்ஸ் வரும் ஃபார் n வேரியபிள்ஸ் 2 power n இன்புட் காம்பினேஷன்ஸ் திஸ் இஸ் கால்டு ட்ரூத் டேபிள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 4 காம்பினேஷன்ஸ் எப்படி வரும் 0 0 0 1 1 0 1 1 ஓகேங்களா 0 0 0 1 1 0 1 1 ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டிகேட் ஸோ அண்டிகேட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் லோ அவுட்புட் இஸ் லோ இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹை அவுட்புட் இஸ் ஹை திஸ் இஸ் கால்டு and operation and logical operations if any one of the input is low output is low if all the inputs are high output is high okay so ஓகேங்களா ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to a dot b ஸோ அவுட்புட்டில் எங்கே 1 வந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ வந்து 1 கொடுக்கும்போது தான் 1 வருது ஸோ வேரியபிள்ஸ் வந்து a டாட் b 1னா வேரியபிள் 0னா வேரியபிள் பார் சரிங்களா அப்போ a டாட் b ஸோ அவுட்புட் அண்ட் ஆப்ரேஷனோட அவுட்புட் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து a டாட் b நொட்டேஷன் a டாட் b இஃப் எனி ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் லோ அவுட்புட் இஸ் லோ இஃப் ஆல் தி இன்புட்ஸ் ஆர் ஹை அவுட்புட் இஸ் ஹை okay so this is called AND operation so third one is OR operation so OR operation பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் பார்த்துக்கங்க இந்த மாதிரி தான் நம்ம போடணும் ஸோ இதையும் அதே மாதிரி தான் 2 இன்புட் அப்போ 2 இன்புட்னா 4 காம்பினேஷன்ஸ் வரும் 0 0 0 1 1 0 1 1 so for n variable 2 power n input combinations this is called truth table okay so அப்போ வந்து இன்புட் 0 0 0 1 1 0 1 1 அப்போ நீங்கள் வந்து இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஹை அவுட்புட் இஸ் ஹை இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ அவுட்புட் இஸ் லோ அண்ட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் லோ அவுட்புட் இஸ் லோ இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹை அவுட்புட் இஸ் ஹை திஸ் இஸ் கால்ட் அண்ட் ஆப்ரேஷன் இன் கேஸ் ஆஃப் ஆர் ஆப்ரேஷன் இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஹை அவுட்புட் இஸ் ஹை இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ அவுட்புட் இஸ் லோ ஸோ அதோட நொட்டேஷன் என்ன வரும் y is equal to a plus b 0 plus 1னா 1 1 plus 0னா 1 1 plus 1னா 1 0 plus 0னா 0 ஆர் ஆப்ரேஷன் ஸோ அதோட நொட்டேஷன் வந்து y is equal to a plus b ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன கேட்டு பார்க்க போகிறோம்னா NAND கேட் NOR கேட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் OR கேட் NAND கேட்டுங்கிறது இன்வர்ஷன் ஆஃப் AND கேட் NOR கேட்டுங்கிறது இன்வர்ஷன் ஆஃப் OR கேட் எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் இன்புட் வந்துச்சுன்னு சொன்னால் அவுட்புட் ஒன்று சேம் இன்புட் வந்து அவுட்புட் 0 இது நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ NAND கேட் NOR கேட்ஸ் ஆர் யூனிவர்சல் கேட்ஸ் பிகாஸ் ஆஃப் we can derive any type of logic functions from these gates ஸோ NANDங்கிறது என்னது இன்வர்ஷன் ஆஃப் AND கேட் அதனால தான் AND கேட்டில் ஒரு பபுள் போட்டிருக்காங்க ஓகேங்களா
ஸோ அண்டு கேட் இஸ் ஈக்குவல் டு NAND கேட் இஸ் ஈக்குவல் டு அண்டு ப்ளஸ் நாட். அண்டு ப்ளஸ் நாட்டு தான் NAND கேட்டு. ஸோ அதை தான் சிம்பிளாக வந்து ஒரு பபுள் போட்டிருக்காங்க. அந்த பபுள் தான் இன்வெர்ட் பண்ணுது, அண்டோட அண்டை வந்து இன்வெர்ட் பண்ணுது. ஸோ இன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அது NAND. இப்போ அண்டு கேட் என்னது, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இஃப் எனி ஒன் ஆஃப் இன்புட் இஸ் லோ அவுட்புட் இஸ் லோ, இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹை அவுட்புட் இஸ் ஹை. அப்போ இதோட அவுட்புட்டுக்கு அப்படி இன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், 0 0 0 1னா உங்களுக்கு என்ன வரும், 1 1 1 0. அப்போ இதை வச்சு எப்படி நம்ம சொல்லலாம், இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் low output is high, if all the inputs are high output is low. This is called definition of NAND gate. If any one of the input is low, ஏதாச்சும் ஒரு input low ஆயிட்டாலே output high ஆயிரும். If all the inputs are high output is low. This is called NAND operations. Okay, so அண்டோட inversion தான் NAND. ஓகேங்களா. ஸோ அப்போ a dot b ன்னு போடுவோம். ஸோ a dot b whole bar. ஸோ அப்போ a dot b whole bar, this is called NAND operation. So okay, so this is called NAND operation. So next ஆரோட இன்வர்ஷன் தான் NOR கேட்டு. அப்போ ஆர் கேட்டுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஸோ ஆர் கேட்டில் நீங்கள் என்ன பார்த்தீங்க, இஃப் எனி ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் ஹை அவுட்புட் இஸ் ஹை, இஃப் ஆல் தி இன்புட்ஸ் ஆர் லோ அவுட்புட் இஸ் லோ. அதுக்கு அப்படி இன்வர்ஷன். அப்போ 1 0 0 வந்துடும் அவுட்புட்டில். ஸோ ஆரில் அவுட்புட் வந்து அப்படி இன்வெர்ட் பண்ணிடுங்க, 1 0 0 1 0 0 வரும். அப்போ 1 0 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், இதை வச்சு நீங்கள் என்ன டெஃபினிஷன் சொல்லுவீங்க, இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் if any one of the input is high output is low, if all the inputs are low output is high. This is the definition of NOR gate. If any one of the input is high, ஏதாச்சும் ஒரு input high ஆயிட்டால output low ஆயிரும். If all the inputs are low output is high. This is called NOR gate. So அப்போ a plus r வந்து a plus b, அப்போ NORனா a plus b whole bar. just அதுக்கு inversion இன்வெர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா. So NAND gate as well as NOR gates are universal gates because of we can derive any type of logic functions from this gate. Next exclusive OR gate. So exclusive OR gate அப்படின்னு சொன்னால் ஒரு OR gate போட்டு முன்னால் வந்து ஒரு கோடு போட்டுக்குருவாங்க, அவ்வளோதான். இதுதான் அதோட சிம்பிள். OR கேட்டுக்கு முன்னால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஸோ a plus b உங்களுக்கு 2 இன்புட்னா என்னது 4 காம்பினேஷன்ஸ் 0 0 0 1 1 0 1 1. நீங்கள் 3 இன்புட்னாலும் அதை வச்சு நீங்கள் இதே கான்செப்டை அப்ளை பண்ணி 3 இன்புட்னா 3 இன்புட் ஏபிசி கொடுத்து அதோட ட்ரூத் டேபிள் போட்டு எக்ஸ்பிரஷன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இஸ் 1, இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் சேம் அவுட்புட் இஸ் 0. Okay, so if all the inputs are different output is 1, if all the inputs are same output is 0. This is called exclusive OR gate. XOR அப்படிம்பாங்க, EXOR ன்னு போவாங்க, exclusive OR gate or XOR gate ன்பாங்க. ஓகேங்களா, exclusive OR gate. ஸோ இன்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவுட்புட் வந்து 1, இன்புட் வந்து சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவுட்புட் வந்து 0. திஸ் இஸ் கால்டு எக்ஸ்க்ளூசிவ் OR கேட். ஸோ அப்போ வந்து A எக்ஸ்க்ளூசிவ் R ஆஃப் B இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால் அவுட்புட்டில் இங்கே 1 வருது, அதுக்கு நேரம் வந்து ஏயோட வேரியபிள் எப்படி இருக்குது, பியோட வேரியபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஏ அவுட்புட் வந்து எங்கே 1 வந்திருக்கு, 0 1 கொடுக்கும்போது 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது தான் அவுட்புட் 1, சேம் இன்புட்ஸ் கொடுக்கும்போது அவுட்புட் வந்து 0 வருது. இப்போ நம்ம அவுட்புட் 1 வச்சு தான் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ பார் 0னா பார் 1னா சேம் வேரியபிள். ஓகேங்களா, 0னா காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், 1னா நார்மல் ஃபார்ம். ஓகேங்களா, a binary variable is called literals. ஓகேங்களா, that literals going to be complement form or normal form. 0னா காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், 1னா நார்மல் ஃபார்ம். அதை மட்டும் இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறது, அப்போ எங்கே அவுட்புட் 1 வந்திருக்கு, ஸோ அப்போ ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார், திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன். அதை தான் எப்படி எழுதலாம்னா ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் பி, ஒரு ப்ளஸ்ஸு போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு பி போடுவாங்க. ப்ளஸ்ஸு போட்டு சர்க்கிள் வச்சாங்கன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன், டாட் வச்சு சர்க்கிள் வச்சாங்கன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் நார் ஆப்ரேஷன். அது வந்து எக்ஸ்ஆரோட இன்வர்ஷன் தான் எக்ஸ்என்ஆர். ஓகே, ஸோ இப்போதைக்கு இங்கே எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டை புரிஞ்சுக்குங்க. எக்ஸ்க்ளூசிவ் OR கேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுனாங்க, ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பின்னா அவுட்புட் எங்கே 1 வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நேராக பைனரி வேரியபிள்ஸ் எப்படி இருக்குது, ஏ வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்குது, பி வந்து நார்மல் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ பார் பி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏ வந்து நார்மல் ஃபார்மில் இருக்குது, பி வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்குது, ஏபி பார். அப்போ ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார், அதைத்தான் ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் பின்னு எழுதலாம். ஸோ ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் பி தான் ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார். ஸோ ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் பி ப்ளஸ்ஸு போட்டு சர்க்கிள் போடணும், தட் இஸ் கால்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன். இஃப் ஆல் தி இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இஸ் 1, இஃப் ஆல் தி இன்புட்ஸ் ஆர் சேம் அவுட்புட் இஸ் 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேஷன் கம்யூட்டேட்டிவ். ஸோ அண்ட் ஆப்ரேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். Commutative A dot B is equal to B dot A. Okay, so AND operation is commutative. A dot B is equal to B dot A.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேஷன் இஸ் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா a டாட் பி டாட் சி இஸ் ஈக்குவல் டு a டாட் பி டாட் சி. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரூத் டேபிள் போட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். a டாட் பி 2 வேரியபிள்ஸ்னால் 2 வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் 0 0 0 1 1 0 1 1 போட்டு a டாட் பி பண்ணுங்கள், b டாட் a பண்ணுங்கள், ரெண்டுமே சேமாக வரும். ஸோ அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து a டாட் பி பண்ணுங்கள், அதோட டாட் சி பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி b டாட் சி பண்ணுங்கள், b டாட் சியோட a டாட் இப்போ டாட் ஆப்ரேஷன் தட் இஸ் அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் எடுத்திங்கன்னா LHS = RHS நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ 3 வேரியபிள்ஸ்னால் ட்ரூத் டேபிளில் எப்படி 3 இன்புட் காம்பினேஷன்ஸ், 3 n வேரியபிள்ஸ் n இன்புட் காம்பினேஷன்ஸ், 2 n இன்புட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். அப்போ 3 வேரியபிள்ஸ்னால் 8 காம்பினேஷன்ஸ் வரும். 0 0லேருந்து 1 1 1 வரைக்கும் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். ஸோ அண்ட் ஆப்ரேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ், a டாட் b = b டாட் a. அண்ட் ஆப்ரேஷன் இஸ் அசோசியேட்டிவ், a டாட் b டாட் c = a டாட் p டாட் c. Next, R operation is commutative, a plus b = b plus a. Okay, a plus b = b plus a. Similarly, R operation is associative, a plus b plus c = a plus b plus c. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரூத் டேபிள் வச்சு LHS = RHS நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். ட்ரூத் டேபிள் போடும்போது எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார் n வேரியபிள் 2 n இன்புட் காம்பினேஷன்ஸ், 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா 4 காம்பினேஷன்ஸ் இருக்கும், 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா 8 காம்பினேஷன்ஸில் பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி அதை நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுன்னு போடுறோம். அதே மாதிரி 4 வேரியபிள்ஸ்னு 16 காம்பினேஷன்ஸ் வரும், 16 காம்பினேஷன்ஸ் வரும், லைக் தட். ஓகே, ஸோ இப்போ R ஆப்ரேஷன் இஸ் அசோசியேட்டிவ், a plus b plus c = a plus b plus c, a plus b plus c. நெக்ஸ்ட் இன்வல்யூஷன் லா, இது ஒரு தியரம், a டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு a. இதுக்கு பேர் இன்வல்யூஷன் லா, பூலியன் அல்ஜிப்ரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூலியன் அல்ஜிப்ரா. ஃபஸ்ட்டு வந்து இன்வல்யூஷன் பூலியன் அல்ஜிப்ரா, ஜார்ஜ் பூலி அப்படிங்கிறவர் 1815லேருந்து 1864 வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பூலியன் அல்ஜிப்ரா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பூலியன் அல்ஜிப்ராவோட யூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பூலியன் அல்ஜிப்ரா வச்சு தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் கேட்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. காஸ்ட் மினிமைசேஷன் பண்ணுறதுனால காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. காஸ்ட் ரெடியூஸ் ஆனதுனால காம்போனண்ட்டோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப காம்பேக்ட் ஆகுது. திஸ் இஸ் த அட்வான்டேஜ். ஸோ இதைத்தான் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. அந்த பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி அந்த பைனரி வேரியபிள்ஸ்லாம் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம்ல, நம்ம வந்து லிட்ரல்ஸ், பைனரி வேரியபிள் இஸ் கால்டு லிட்ரல்ஸ். தட் லிட்ரல்ஸ் இஸ் கோயிங் டு பி நார்மல் ஃபார்ம் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், a பார் அல்லது a, b பார் அல்லது b, லைக் தட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி மினிமைசேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, டைம் கன்சியூமிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆப்ரேஷன் நடக்குது, ஸ்பீட் ஆப்ரேஷன் நடக்குது, காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, சைஸ் ஆஃப் த காம்பனண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தியரம் a டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு a. திஸ் இஸ் கால்டு இன்வல்யூஷன் தியரம். ஓகே, a டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ இதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து எந்த ஒரு ப்ரூஃப்னாலும் ட்ரூத் டேபிள் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ இது ஒரே ஒரு வேரியபிள் தான். அப்போ 2 இன்புட் காம்பினேஷன்ஸ், ஓகேங்களா, 0 as well as 1. அப்போ a 0 1. இப்போ a பார் அதுக்கு இன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இன்வெர்ட்ரு தட் இஸ் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா a பார்னா a 0னா a பார் வந்து 1ஆக இருக்கும், a 1ஆக இருந்தால் a பார் 0வாக இருக்கும். மறுபடியும் a பார் திரும்ப காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 0 as well as 1 வந்துடும். அப்போ a பார் இஸ் ஈக்குவல் டு a, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு இன்வல்யூஷன் தியரம். இது ஒரு தியரம், a டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ therefore all possible values that a can take 0 as well as 1, a double bar is same as the a, so hence proved. So by using truth table, the theorem can be proved by constructing a truth table. So next பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ராவில் similarly the following theorems can be proved. a plus 0 is equal to a plus 1 is equal to 1, a plus a is equal to a plus a bar is equal to 1. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இப்போ அந்த ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து a டாட் 1 is equal to a டாட் 0 is equal to 0, a டாட் a bar is equal, a டாட் a is equal to a டாட் a bar is equal to 0. இதுவும் பார்த்தீங்கன்னா டுவாலிட்டி. ஃபஸ்ட்டு கேஸும் செகண்ட் கேஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ டுவாலிட்டி
dualityனா change plus with dot, dot with plus, change 0 with 1, 1 with 0. That is change and with or with and na another dot operation, or na plus operation. Okay, the operation preceded by plus. So change and with or with and, change 0 with 1, 1 with 0. சரி இப்போ பாருங்கள் a plus 0 is equal to a. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸை வந்து டாட்டாக இது பண்ணியிருக்காங்க, 0 வந்து 1 இது பண்ணியிருக்காங்க. அப்போ a டாட் 1 is equal to a. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே டுவாலிட்டி அப்ளை பண்ணிடலாம். இப்போ a plus 1 is equal to 1. அப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் வித் டாட்டு, அப்போ a ப்ளஸுக்கு பதிலாக டாட் வச்சுட்டாங்க, 1க்கு பதிலாக 0 வச்சுட்டாங்க. அப்போ a டாட் 0 is equal to 0. நெக்ஸ்ட்டு a டாட் a is equal to a, ப்ளஸ் வித் டாட், டாட் வித் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு a டாட் a bar is equal to 1 with 0, 0 with 1, dot with plus, plus with dot. Okay, so அப்போ dualityனா என்ன அப்படின்னு சொன்னால் change r with and with r, and change 0 with 1, 1 with 0, or change plus with dot, dot with plus, change 1 with 0, 0 with 1. This is called duality. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. Note that duality plus with dot, dot with plus, 1 with 0, 0 with 1. This is called keep literals as it is. That is very important. பைனரி வேரியபிள்ஸை லிட்ரல்ஸை நம்ம மாற்றக்கூடாது. டுவாலிட்டிக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இது ஒன்று தான். ஸோ காம்ப்ளிமெண்ட் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ டுவாலிட்டினா இதுதான் நீங்கள் வச்சுக்கிறணும். டாட்டா வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ்ஸாக டாட்டா மாற்றணும், 0 1 மாற்றணும், 1 0 மாற்றணும். கீப் பைனரி வேரியபிள்ஸ் as it is. ஓகே, பைனரி வேரியபிள்ஸ் எந்த மாற்றம் வராது. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் நிறையா நம்ம போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.